நான் வந்து தளபதி தான் சிஎம்மா வரும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவர்லாம் வந்தால் பெண்களுக்கு ஒரு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாநாட்டுக்கு இப்போ முதல் நாள் ஈரோட்டில் நடக்குது. இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, தளபதி வந்தா நல்லா இருக்கும், நாட்டுக்கு நல்லா செய்வாரு, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. சுகன்யா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான், பெருந்துறை தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் கௌசல்யா. நாங்கள் கரூரில் நடந்தது பக்கமெல்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் வந்து நம்ம ஈரோட்டை தேடி வந்திருக்காரு, அதனால பார்க்க வந்திருக்கோம். 2026 எலெக்ஷன் என்ன மாதிரி மாற்றம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. மாணவர்களிடையே நிறைய மாற்றம் கொடுக்கணும். அதனால வந்து சரி தலைவர் வந்தால் நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து தொடக்கமே வந்து மாணவர்கள் கையில் தான் இருக்கு. மாணவர்களுக்கு மாற்றம் அதிகம், என்னென்ன தேவைகளோ அதை கொண்டு வரணும், தேவையில்லாததெல்லாம் எடுக்கணும். நிறையா விஷயங்கள் நம்மளது கெடுதல் நிறைய இருக்கு. இதை நான் சொல்ல விரும்பலை. மாணவர்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக என்ன செய்யணுமோ அதை வந்து தலைவர் கண்டிப்பாக செய்யணும். என் பேர் கௌசல்யா. விஜய் வருங்கால முதல்வர் வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து வர இருக்கிறாரு. நாங்கள் எல்லாரும் வந்து அவரை காண்றதுக்காக வந்து பல்வேறு திசைகளிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பகுதியை சேர்ந்த தமிழகத்தினுடைய புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மாவினுடைய தம்பி அருமை அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன், சாதனை செம்மல் சரித்திர நாயகன் கே.ஏ. செங்கோட்டையனோட தலைமையில் இங்கே நாங்கள் எல்லாம் கூடி எல்லாம் வந்து கூட்டத்தை வந்து நாங்கள் எல்லாம் வந்து நைட்டில் இருந்து எல்லாம் அரும்பாடு பட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 15 நாளாக வந்து இந்த கூட்டத்தை வந்து மிகப்பெரிய வெற்றியாக மாற்றணும், இவரை வந்து வெற்றி பெற செய்யணுங்கிறதுக்காக வந்து அனைத்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கான நல்ல பணிகளை எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக வந்து நாங்கள் எல்லாருமே அரும்பாடுபட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுடைய பகுதியினுடைய வாழும் அமைச்சர் சாதனை செம்மல் கே.ஏ. செங்கோட்டையன் வந்து அரும்பாடுபட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் வெற்றிக்கு ஒரு முதல் படியாக வந்து இது எல்லாத்தையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இவர் போன இடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரையும் போன 50 ஆண்டு கால அரசியலில் வந்து முதல் முறையாக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து முதலமைச்சர் ஆக்குறாரு. மீண்டும் இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து முதலமைச்சர் ஆக்கின பெருமையை இவருக்கு தான் வந்து இன்னும் ஒரு சிலர்களை எல்லாம் வந்து முதலமைச்சரெல்லாம் ஆக்கி இருக்காரு. இப்போ வந்து அண்ணன் தளபதி விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேனுங்கிற ஒரு முடிவெடுத்து மிகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறாரு. அதுக்கு நாங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி தரணுங்கிறக்காக வந்து எல்லாரும் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு எல்லாம் மிக முக்கியமான பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறோம். இது ஈரோடுல நடக்கிறது வந்து வெற்றி பெறுவோம் என்பதை காட்டுவதற்காக வந்து அறிகுறி இதுதான். அங்கிறத வந்து நாங்கள் ஈரோட்டில் இருந்து வரோம், விஜய் அண்ணாக்கோசரம் வரோம். கண்டிப்பாக 2026 அப்போ விஜய் அண்ணா தான் வருவார், கண்டிப்பாக வருவார். எதிர்பார்ப்பு எல்லாமே தளபதி தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக அவர் நடத்தி காட்டுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக எங்கள் தளபதி கண்டிப்பாக 2026 அப்போ எங்கள் தளபதி சிஎம்மாக வருவார். வந்து வேற திராவிட கட்சிகள் தான் வந்து விஜய் வந்து வரான்னு சொல்றீங்க. அவர் என்ன மாதிரி தாக்கத்தை தமிழ்நாட்டில் இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதை செயல்படுத்தாம இருந்தாங்களோ அது எல்லாமே விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா அதை செயல்படுத்துவாங்க. பெண்களுக்கான நிறைய உரிமைகளை அவர் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அவர் சிஎம்மா வந்தாருன்னா எங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும், நல்லா பண்ணுவாரு. சுஜிதா. Subscribe to One India and never miss an update.